வாங்க பச்சை பயிறு தால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சை பயிறு கழுவி வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம் வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மட்டன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதோட குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். அதோட இந்த பச்சை பயிரையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு டம்ளர் பயிர் போட்டால் 2 பயிர் தண்ணி 2 ஊற்றலாம். தண்ணி தாராளமாக ஊற்றி 4 விசில் விட்டு இறக்குனாக்கா பாருங்கள், சூப்பரான சுவையான பச்சை பயிறு தால் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ரொம்பவே பூரிக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாக்கு எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். வெஜ்ஜு தால் ரைஸுக்கெலாம் கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, நான் இப்போ சப்பாத்திக்கு வைக்கிறேன். சப்பாத்திக்கு இந்த தால் வச்சு சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. ட்ரை பண்ணுங்கள்.